வணக்கம் டிஎன்பிசி வெற்றியாளர்களே. டிஎன்பிசி எக்ஸாம் குரூப் 4 2024 கேட்ட ஒரு எளிமையான வினாவை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் டிஎன்பிசி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தால் இந்த வீடியோ நிச்சயம் பண்ணதாக இருக்கும். 7 மற்றும் 13 ஆகிய எண்களின் மீ போ வா மற்றும் மீ சீமாவின் விகிதத்தை காண்க அப்படின்ற மாரி கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ கொஷின் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 7க்கும் 13க்கும் மீ போவாவும் மீ சீமாவும் கண்டுபிடிச்சி அதை விகிதத்தில் நம்ம என்ன பண்ணணும், எழுதணும். ரொம்ப சிம்பிளுங்க. ஃபஸ்ட்டு பாருங்களேன். ஃபஸ்ட்டு எந்த 2 நம்பர்னாக்கா 7க்கும் 13க்கும் முதல்ல ஹெச்சிசிஎஃப்னா மீ போவாவை நம்ம என்ன பண்ணோம், கண்டுபிடிக்கணும். இப்போ மீ போவானா மீ பெரும் பொது என்னது, வகுத்தி. இதில் காமனாக சரியா எந்த நம்பரால் நம்மளால் டிவைட் பண்ண முடியும்? பெரிய நம்பர்னாக்கா ஒன்றை தவிர வேறு எந்த நம்பரால் நம்ம என்ன பண்ண முடியாது, டிவைட் பண்ண முடியாது. அப்போ ஹெச்சிசிஎஃப் என்னவாக இருக்குனாக்கா 1 தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா எல்சிஎம்மை பாருங்கள். எல்சிஎம் என்ன பண்ணணும்னா 7க்கும் 13க்கும் நம்ம என்ன பண்ணணும், எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், எந்த நம்பர் சின்ன நம்பர்லாம் எடுத்துக்கலாம், 7 எடுத்துக்கலாமா? அப்போது 1 7 7 7 13 அப்படியே போட்டுக்கிறோம். திருப்பி அகைன் என்ன பண்ணுறோம், 13 எடுக்கிறோம். அப்போ 13 எடுத்தோம்னா 1 13 சார் 13 தான் வரும். அப்போ 7ஐயும் 13ஐயும் மல்டிபிள் பண்ணோம்னாக்கா எல்சிஎம்மில் 91 கிடைக்கும். அப்போது அவன் கேட்குறது பார்த்தீங்கன்னாக்கா ஹெச்சிசிஎஃப்க்கும் எல்சிஎம்முக்கும் உள்ள என்ன பண்ணுறோம், விகிதம் கேட்குறாங்க. அப்போ ஹெச்சிசிஎஃபோட வேல்யூ 1, நெக்ஸ்ட்டு எல்சிஎம்மோட வேல்யூ 91. அப்போது இதற்கான சரியான விடை பார்த்தீங்கன்னாக்கா 1:91, ஆப்ஷன் ஏ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், பயனுள்ளதாக நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்க யூஸ்னால் ஷேர் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.